ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு வாணலில் 100 கிராம் நல்லெண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். மஞ்சத்தூளை எண்ணெயிலேயே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா இருக்குங்க. இதோட பூண்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பூண்டை தோல் உரித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரும்போது ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் சீவிட்டு முழுசாகவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி வரும்போது இதுலேருந்து பாதி அளவுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயம் இந்த கலவையை எடுத்து வச்சுக்கலாம். மீதி பாதியில் 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி அதோடு சேர்த்து புளி ஒரு கொதி வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து கொதிக்க விடலாம். இது எங்கள் வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லி தூள் மிளகாத்தூளுங்கிறனால கொஞ்சம் நான் காரம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வர பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு கூட்டோட 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும், ஒரு மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புளி இந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, உப்பு சேர்க்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்க்கும்போது நல்லா மணம் வரும் பாருங்கள். கிச்சனே மணமணக்குங்க. நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்கிறனால என் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூளும் தூவி 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடான சாதத்தோட இந்த குழம்ப ஊற்றி நல்லா ஒருங்க பிசைஞ்சி ஒரு அப்பளத்தோட ஒரு பிடி சோறு, ஒரு கடி அப்பளம்னு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும்.